உன் ஆசை பேராசை நிராசை ஆயிடும். என்ன தாய் சொல்ற? ஒரு அம்மனா இத நீ சொல்றது நல்லா இருக்கா? தாயம்மா எனக்கு மட்டும் மக இல்ல, உனக்கும் மகதானே. அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிற நீயே தீபத்தை அணைக்கலாமா? இது முறையா? வேண்ட தாய், உன் எண்ணத்தை மாத்திக்க. முடியவே முடியாது. என் பக்திக்கு ஒருபோதும் தீங்கு இழைக்க நான் விட மாட்டேன். உன் கல்யாண ஏற்பாடு ஒருபோதும் நடக்காது. நடக்க விடவும் மாட்டேன். இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்து. அதுதான் உனக்கு நல்லது. சின்ன வயசுல எனக்கும் பட்டாம்பூச்சிக்கும் எந்த வித்தியாசமும் இருந்ததில்லை. எங்க அப்பா பாண்டியாபுரம் ஜமீனா இருந்தாலும் எனக்கு ஒரு அப்பாவா எவ்வளவு சந்தோஷமா என்ன வச்சிருந்தாரு. அவரோட அரவணைப்புல நான் எப்படி இருந்தேன், அதை இப்ப நினைச்சாலும் அந்த காலத்துக்கு என்னால போக முடியுமாங்கிற ஏக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல இல்ல, முடியாது முடியாது முடியாது. தாயம்மா சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். முடியாது, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அவளுக்கு கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். தாயம்மாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. முடியாது, அவளுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டேன். முடியாது, நான் நடக்கவும் விட மாட்டேன். அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். முடியாது, கல்யாணம் நடக்காது. அம்மன் வேஷம் கலைஞ்சிருச்சு. நீயே அம்மன் மாதிரி இருக்க, உனக்கு இந்த அம்மன் வேஷம் தேவையா? எது காலங்காத்தாலும் உனக்கு இந்த சிரமம் கஷ்டம்? அப்பா, எனக்கு கல்யாணம் வேணாம்பா. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. சின்ன வயசுல நீ உன் அம்மா இழந்துட்ட. உன் அம்மா இருந்திருந்தா உன் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம இருந்திருப்பாங்களா? அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காரு. அதனால தாயம்மாவோட கல்யாணத்தை பத்தி அவர் கவலைப்படலன்னு ஊருக்காரங்க என்ன தப்பா பேசுவாங்க. அப்படி அவங்க தப்பா பேசினாலும் பரவாயில்லன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காத. அப்பா, உங்களை விட்டு என்ன பிரிக்க பாக்குறீங்களேப்பா. உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது. உங்களையும் என்னையும் பிரிக்கிற எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை. இந்த ஊர் மக்கள் என்ன தெய்வமா கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குப்பா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தருக்கு மனைவியா 4 செவத்துக்குள்ள என்னால இருக்க முடியாதுப்பா. என் மனசு புரிஞ்சுக்கங்கப்பா. உங்க ஆசைய எனக்காக மாத்திக்கங்களேன். என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு வேற இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் தனியா தவிப்பேன்னு நினைக்கிறியா? நீ அந்த கொடுமையை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிறியோ இல்லையோ எனக்கு தெரியல, என்னாலும் ஏத்துக்க முடியாதம்மா. என் பொண்ணு எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். என் கடைசி காலத்துல கூட நீ கொடுத்த பால் குடிச்சுதான் நான் என் உயிரை விடணும். என் கட்ட கூட நீ வைக்கிற கொள்ளியில் தான் எரியணும். அப்படி நினைக்கிறேன்னா உன்னை விட்டு தனியா இருக்க முடியுமாப்பா? அப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் தானே? அவசரப்படாதே, நான் சொல்லுது முழுசா கேளு. என் மக என்னை விட்டு பிரியவும் கூடாது, கன்னியாவும் இருக்கக்கூடாது. உனக்கு வரப்போற மாப்பிள்ள இந்த 18 பட்டியும் விட்டு போகவும் கூடாது, நம்மளை பிரிக்கவும் கூடாது. எப்படி? என்னம்மா புரியலையா? உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவனுக்கு உன்னோட சேர்த்து உன் அப்பாவோட பாரத்தையும் சுமக்க வைக்க போற. இந்த 18 பட்டியும் அவனை நிர்வாகம் பண்ண சொல்ற. அவன் ஜமீன்தார், நீ ஜமீன்தாரனே. சந்தோஷம் தானே? ஊருக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுக்கற என் அப்பாவுக்கு எனக்கும் தாலி எடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப நாளா இருந்தது. எங்க அப்பாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைச்ச எனக்கு அன்னையில இருந்துதான் நான் அவர் மக மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுங்கிற நினைப்பு வந்துச்சு. ஜோசியரை என் ஜாதகத்தை பார்க்க அப்பா வர சொன்னாரு.
என்ன சோசியக்காரரு, ஜாதகத்தை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க, சோழியமும் திருப்பி திருப்பி போடுறீங்க, எதுவும் மட்டுப்படலையா? விஷயத்தை சொல்லுங்க. ஆண்டவர் ஐயா, தாயம்மாவோட ஜாதகம் பராசக்தி அம்சம் வாய்ந்த ஜாதகம். சாட்சாத் அவளே குடிகொண்டிருக்கிற ஜாதகம். எல்லா அம்சமும் கைகூடி வந்தாலும் இப்ப இருக்கிற தசாபுத்தி பலன்கள் அவ்வளவு சரியா இல்ல. அதுதான் அம்மனை நினைச்சு இது சரியான்னு திரும்ப திரும்ப உத்தரவு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற அர்த்தம் எனக்கு புரியல. அவ பிறக்கும்போது சக்தியோட அம்சத்துல பிறந்திருக்கா. அதனாலதான் நீதி உள்ள இந்த இடத்துல ஜனிச்சிருக்கா. தாயம்மாவோட அம்சம் உங்களையும் காப்பாத்தும், இந்த ஊரையும் காப்பாத்தும்னு காலம் சென்ற உங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. ஆமாங்க ஐயா, அவங்க ஐயா கூட வாக்கியை சொல்லுவாங்க, தாயம்மோட ஜாதகத்தை அடிக்கடி பார்க்க கூடாதுன்னு. அதுக்குன்னு நேரங்காலம் வரும்போது தான் அதை திறந்து பார்க்கணும், மூடி வைக்கணும்னு. அப்படி இல்லைன்னா அதுவே தெய்வகுத்தம் ஆயிரும்னு சொல்லுவாரு. இப்ப ஆண்டவர் ஐயா கூட தாயம்மாவுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு. அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து அந்த மகாராசிக்கு இப்ப கல்யாண திசை வந்துருச்சா இல்லையா அப்படிங்கறத நீங்க பார்த்து சொல்லணும். ஜோசரே, உங்க ஐயா எதை சொன்னாலும் அது நடந்திருக்கு. அவரை வாக்கு மீறி இதுவரைக்கும் நாங்க எதையுமே செஞ்சது கிடையாது. அவரோட வாரிசு நீங்க. இந்த ஜமீன் நல்லதுக்காக நீங்க எதை சொன்னாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம். தயங்காம சொல்லுங்க. ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்கறதுனால நான் சொல்றேன். ஜாதக தர்மப்படி நல்லது நடக்கிறத எப்ப வேணாலும் சொல்லலாம். ஆனா தீங்கு வருதுன்னா அதை வெளிப்படையா சொல்லாம இலைமறைவு காய்மறைவா சொல்லி எச்சரிக்கை செய்யணும். ஆனா தாயம்மா விஷயத்துல அப்படி எந்த தீங்கும் இல்லையா. ஆனா ஏன் ஜோசியரே, ஆனான்னு என்ன இழுக்கிறீங்க? இப்ப கல்யாண தசை கைகூடி வர நேரம்தான். ஆனா ஆனா ஏங்க, நீங்க ஆனா போடுறத பார்த்தா ஜாதகத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா? வில்லங்க எதுவும் இல்லையா. பெண் ஜாதகப்படி 7வது இடத்துல இருக்கிற சுக்கிரன் 3வது இடத்துக்கு வரான். 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரான். ராமனுக்கும் சீதைக்கும் இதே அம்சம்தான் இருந்திருக்கு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன்கிறதுனால நடக்கிற திசையும் சுக்கிர திசைங்கிறதுனால இந்த ஜாதகப்படி பெண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ள தான் கிடைப்பாரு. ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு இத்தனை ஆடா போட்டு இழுத்துட்டீங்களே ஜோசியரே. நான் எதிர்பார்த்ததும் இதுதான். ஐயா, தாயம்மா தன்னை விட்டு போகக்கூடாது, தான் கூடவே இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஐயா விரும்புறாரு. அவரு விருப்பத்தை தானே நீங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றீங்க. இதுல என்ன தயக்கம் இருக்கு? இருக்கு. தாயம்மாவுக்கு மாப்பிள்ளையா வர போறவரு நீங்க பாக்குற மாப்பிள்ளையா இருக்க மாட்டாரு. தாயம்மாவால தேர்வு செய்யப்பட்ட மாப்பிள்ளையா இருப்பாரு. சுருக்கமா சொன்னா தாயம்மாவோட கல்யாணம் காதல் கல்யாணமா தான் இருக்கும். நான் சொல்லல, தாயம்மாவோட ஜாதகம் சொல்லுது இத. என்னைய சொல்றீங்க? காதல் கல்யாணமா? யாரு, எங்க தாயம்மாவுக்கா? ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. ஐயா, எங்க தாயம்மா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு காதல் எப்படியா வசப்படும்? ஒண்ணு தெரியுமா, எங்க தாயம்மா அப்பாவை தவிர வேற எந்த ஆம்பளையுமே பார்க்காதவங்க. அவங்களுக்கு எப்படியா காதல் வரும்? ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் அவங்க விதியே சரியா சொல்லும். யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். 9 நவக்கிரகங்களும் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது. ஒரு கிரகம் நினைச்சா மனுஷனை என்ன வேணாலும் பண்ணும். ஜாதகத்துல கட்டங்கள் சரியில்லைன்னா நாம என்னதான் திட்டம் போட்டாலும் அது நடக்காது. இதுக்கு 1000 உதாரணங்கள் புராணங்கள்ல சொல்லியிருக்கு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே. இது நான் சொல்லியா தெரியணும்? ஜோசியரே, நீங்க சொல்ற மாதிரி
தான் விரும்பின மாப்பிள்ளைய தான் என் தாயம்மா கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அதுல எனக்கு சந்தோஷம் தானே. அவ விருப்பத்துக்கு மாறா இதுவரைக்கும் எதையுமே மாத்தாதவன் தான். அவ காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அதை நான் மாத்தவா போறேன்? ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில அவன் மனசுக்குள்ள எவன் வருவான், அதை அவ எப்படி ஒத்துப்பாங்கிறது தான் புரியாத புதிரா இருக்கு. சரி, அவ ஜாதகப்படி கல்யாணம் எப்ப நடக்கும்? ஆண்டவரே, நாம ஒண்ணு நினைச்சா கிரகம் ஒண்ணு நினைக்கும். தாயம்மாவோட கிரக சஞ்சாரம் உச்சத்துல இருக்கு. இந்த அமாவாசை முடிஞ்சு அடுத்த பௌர்ணமிக்குள்ள தாயம்மாவோட கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லைன்னா இல்லைன்னா தாயம்மாவுக்கு திருமண யோகமே அமையாது. இதையும் நான் சொல்லல, தாயம்மாவோட ஜாதகம் தான் சொல்லுது. இந்த ஐப்பசி மாசத்தோட தாயம்மா ஜாதகத்துல கேது 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கறான். அந்த பார்வை உக்கிரமா இருக்கும். அந்த உக்கிரம் இந்த ஜாதகத்தால திருமண பாக்கியமே இந்த ஜென்மத்திலேயே இல்லாம பண்ணிடும். இந்த 25 நாளைக்குள்ள தாயம்மா திருமணம் நடந்தே ஆகணும். என்ன சோசியர 25 நாளைக்குள்ள தாயம்மா ஒரு பையனை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது சாத்தியமா? சாத்தியம் மட்டும் இல்ல, சத்தியம் நடக்கும். மனுஷனோட பாவ பலன்களை தான் கிரக பலன் திருப்பி தருது. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவன் 2 நாள்ல பலன் குன்றி சாகிறதும் கிரகங்களால தான். 2 நாள்ல செத்து போயிடுவான்னு சொல்லப்பட்டவன் 3ஆவது நாள் ஆரோக்கியத்தோட திரும்பி வர்றதும் கிரகங்களால தான். ஆண்டவரே, நான் சொல்றத நம்புங்க ஆண்டவரே. இன்னும் 25 நாளுக்குள்ள என் தாயம்மாவோட கல்யாணம் நடந்துடும் சொல்றீங்களா ஜோசியரே? கிரக விருப்பம் அதுதான்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. எண்ணில இருந்து எண்ணி 25 நாளைக்குள்ள தாயம்மாவோட கல்யாணம் நடக்கலன்னா பரம்பரையா நாங்க பார்த்துட்டு வர்ற ஜாதக தொழில நாங்க விட்டுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குங்க. அவளோட அருளால உங்க எண்ணம் ஈடேறும். தாயம்மாவுக்கு தாலி பாக்கியம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை இப்பவே செய்யறது நல்லது. ஆண்டவரே, நான் உத்தரவு வாங்கிக்கவா? சரியா கொடுத்து அனுப்புறேன். ஐயா வாங்க. சரி, வரேன் ஆண்டவரே. தாம் பொண்ணுக்கு இன்னும் 25 நாள்ல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற ஆசையோடு இருந்த எங்க அப்பாவுக்கு அவர் வாழ்வு கொடுத்த பெருமாள் சாமியால துன்பம் வரப்போகுதுங்கிற விஷயம் அப்ப தெரியாம போச்சு. தான் நண்பனோட தம்பிங்கிற முறையில பஞ்சம் பொழைக்க வந்த அவன் இந்த ஊருக்கு செஞ்ச துரோகம் என்னென்ன? எப்படி இருந்த குடும்பம் எல்லாத்தையும் உங்க அண்ணன் சூதாடி எல்லாத்தையும் அழிச்சு நம்மள நடுத்தெருவு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க அண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் அவர் சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு புரும்பு மாடு மாதிரி தலையாட்டினீங்க. இப்ப நம்ம நிலைமைய பாத்தீங்களா? ஏதோ ஆண்டவர் கொடுத்த நிலத்துல நம்ம அடிமை மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏய், எங்க அண்ணனை குறை சொல்லாதடி. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த ஜமீல நமக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்குமா? எங்க அண்ணனுக்கு சூதாடுற கெட்ட பழக்கம் இருந்தாலும் ஆண்டவர் மாதிரி நல்லவங்க பழக்கமும் இருந்திருக்கு. அதனால தான் அவர் செத்த இளவுக்கு வந்த ஆண்டவர் தான் நண்பனோட தம்பி நடுத்தரவுக்கு வந்துடக்கூடாதுன்னு இங்க ஒரு ராஜ்யத்தையே கொடுத்து ஆள சொல்லியிருக்காரு. அது மட்டுமா, இந்த ஊரு தர்மகர்த்தா போஸ்ட், மணியக்காரர் வேலை எல்லாமே எனக்கு என் அண்ணன் போட்ட பிச்சைடி. அதை நீ மறந்துடக்கூடாது. ஆமா, நீங்க தான் உங்க அண்ணனை மெச்சிக்கணும். எலி வளைனாலும் தனி வளை வேணும்னு சொல்லுவாங்க. நாடோடி மாதிரி இருந்த நம்ம வாழ்க்கை இப்பதான் இங்க வந்து ஏதோ கொஞ்சம் கௌரவமா போயிட்டு இருக்குங்க.
இதுக்கு காரணம் ஒன்றும் உங்க அண்ணன் இல்ல, அந்த ஆண்டவர். ஏய் போது நிறுத்திடி. ஆண்டவர் சும்மா ஒண்ணு என்ன இங்க தங்க வைக்கல. அவருக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் சரியா கவனிக்கக்கூடிய ஆளு நான் தானு நினைச்சு இந்த ஜமீனோட நிர்வாகத்தையே என் கையில கொடுத்திருக்காரு. ம், ம், ம். என்னோட மூளைக்கும் திறமைக்கும் தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரே ஒழிய எனக்கு வாழ்க்கை கொடுக்கல. அதனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. ஐயா வணக்கம். வா ராஜசேகர், என்ன விசேஷம்? ஒன்றும் விசேஷம் இல்லையா, ஒரு விஷயமா தான் பார்க்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம். தனியாக பேசலாமா? இத பாரு, என் பொண்டாட்டிக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. அவ இருக்கட்டும், பரவாயில்ல சொல்லு. ஆண்டவர் ஐயா கோயில் நிலத்தை குத்தகை கொடுத்துருந்தார்ல, ஆ. அதை கணக்கு வழக்கு பார்க்கையில் கணக்கில் ஏதோ திகட்டலா இருக்கான். ஆமா, அதுக்கு இப்ப என்ன? இல்லையா, கொஞ்சம் கணக்கு வழக்கு கொஞ்சம் தப்பா இருக்கான். என்ன ராஜசேகர் என்ன சொல்ற? இத பாரு, அந்த சித்திரகுப்த கணக்கு கூட தவறா இருக்கும். ஆனா இந்த பெருமாள் சாமி கணக்கு என்னைக்குமே தவறாது. நீ பொய் சொல்ற. மன்னிக்கணும், நானும் அந்த கணக்கை சரி பார்த்துட்டு தான் வர்றேன். கோயில் நிலம் 50 ஏக்கரில் விளைச்சல்ல கணக்கு ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்கீங்க. ஆண்டவர் பூமியில் 3 போகமும் அமோக விளைச்சல் விளையும். ஆனால் நீங்கள் இந்த விளைச்சல்ல ரொம்ப குறைவாக காமிச்சிருக்கீங்க. ராஜசேகர், அங்க என்ன விளைஞ்சதோ அதான் கணக்குல வரும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல உன் மூக்க நுழைக்காத. உன் வேலையை மட்டும் பாரியா. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஆண்டவர் கட்டளையை மட்டும்தான் கேட்டு நடப்பேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் நான் சொல்கிறத பொய்ன்னு சொல்லுவீங்கன்னு தான் நேராக அறுவடை பண்ணுற இடத்துக்கே போய் கேட்டு வர்றேன். ஐயா, கிழக்கு பக்கம் 60 ஏக்கரில் அறுவடையானது 90%. அதை நீங்கள் 40% காமிச்சிருக்கீங்க. மேற்கு பக்கம் 40 ஏக்கரில் அறுவடையானது 80%. அதை நீங்கள் 30% காமிச்சிருக்கீங்க. ஐயா, இந்த வருஷம் கோவில் நிலத்தில் அமோக விளைச்சல். 95 விழுக்காடு விளைச்சல் விளைஞ்சதுல கணக்கில் 40 தான் காமிச்சிருக்கீங்க. அங்கே அறுவடை பண்ண இடத்துல இருந்தவங்க எல்லாமே உங்கள் ஆளுங்க. அதான் கணக்கு வழக்கில் ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். ஓ, அப்போ என் ஆளுங்க மோசடி செஞ்சுட்டாங்கன்னு சொல்றியா? அது நிஜந்தாயா. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் விளைச்சல் கம்மின்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லையா, அந்த ஊர் சிட்டுக்குருவியோட நம்பாதியா. அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த மாதிரி மோசடியெல்லாம் நடக்குதுன்னு அந்த ஊரில் உள்ளவங்களே சொல்கிறாங்க. ஓஹோ, கூலிக்கார பசங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறியா? ராஜசேகர், நாங்களும் ஒரு காலத்துல ஜமீனா வசதியா இருந்தவங்க தான். எங்களுக்கும் சூடு சொரணையெல்லாம் இருக்கு. ஆண்டவர் கேட்டுக்கிட்டதுனாலதான் அவர் சொத்து பத்தையெல்லாம் பாக்குறதுக்கு நான் சம்மதிச்சேன். இத பாரு, எதுலயும் குத்தங்குறை இருக்கிறது சகஜம்தான். கணக்கு வழக்குல ஏதோ புள்ளி விவரம் குறைஞ்சிருக்கும், சரி, அதையும் ஒத்துக்கலாம். ஆனா மோசடி ஏமாத்து பெருவெளின்ற வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை ராஜசேகர். அதை நீ மனசுல வச்சுக்க. இல்லையா, எங்கே தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குற உரிமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக உங்களை நான் தப்புன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களை கொஞ்சம் மாற்றிருங்க. ஏன்னா ஆண்டவர் உற்பத்திங்கிறனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஓஹோ, அப்போ நான் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி என் மேல நடவடிக்கை எடுப்ப, அதானே அர்த்தம்? ஐயா, எனக்கு வேற வழி தெரியலையா. ராஜசேகர், இந்த விஷயம் ஆண்டவர் காதுக்கு போச்சு, அப்புறம் உடம்புல உசுறு இருக்காது. இத நான் மிரட்டலா சொல்லல, என் மன உறுத்தலா சொல்றேன். உன் வேலையில நான் தலையிடல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என் வேலையில குறுக்க வந்த பூனை குறுக்க வந்துச்சேன்னு திரும்பி போற பரம்பரை இல்லனா அந்த பூனைய அடிச்சு சாகடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் இந்த பெருமாள் சாமி.
புரியுதா? நீ போலாம். சரி வரையா, வர்றமா. ஏங்க, ஆண்டவரோட சொத்தை நீங்க சரியா கவனிக்கலாங்கிறத எவ்வளவு அழகா நாசூக்க சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா? வாமா இருந்தது. அண்ணே, என்ன அண்ணே, அண்ணன் முகம் இப்படி வேத்து போயிருக்கு, உழைச்சு களைச்சு போயிருக்காரு, இப்படி பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? அம்மாடி நாத்தனார, நிலத்துல இறங்கி கடுமையா வேலை செஞ்சலாம் உங்க அண்ணனுக்கு வேர்த்து போகல. ஆண்டவரோட நிலத்து கணக்கு வழக்குல திருட்டு வேலை பண்ணிருக்கிறதா இப்பதான் ஓலை வந்துச்சு. அதை கேட்டுதான் உங்க அண்ணன் முகம் வேர்த்து போய் உட்கார்ந்துருக்காரு. அம்மாடி அருந்ததி, நீயே சொல்லு அருந்ததி. வந்த ஆள்கிட்ட பக்குவமா பேசி அவனை கைப்பாவையா வச்சுக்காம தாம் தும்னு குதிச்சா எப்படி? அருந்ததி, இத பாரு, அந்த ஆளு ஆண்டவரோட ரொம்ப விசுவாசி. இங்கேருந்து அங்க போய் அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்ல போறானோ தெரியலையே. ஐயோ, கூடிய சீக்கிரமே நம்மள ஜமீனை விட்டு வெளியில துரத்த போறாங்க. நடுத்தருவுல நிக்க போற நிலைமை உங்க அண்ணனால வந்துருச்சு இப்போ. அண்ணே, அண்ணி சொல்றது உண்மையா? நமக்கு வாழ வழிகட்டவங்க கையை தட்டி விடுறது பாவம் இல்லையா? எதுவுமா பாவம்? நம்ம வம்சமும் ஜமீன் வம்சம்தான். நம்ம அப்பாவையும் அண்ணனையும் ஏமாத்தி தவறான வழியில நம்ம சொத்துக்களை எல்லாம் புடுங்கினாங்களே, அது பாவம் இல்ல? ஊருக்கே படியளக்கிற நம்ம குடும்பத்தை வாழ்ந்து கெட்டவங்களாக்கி ஒரு புடி அரிசிக்கு வழி இல்லாம செஞ்சாங்களே, அது பாவம் இல்ல? அதெல்லாம் பாவம் இல்லைன்னா இதுவும் பாவம் இல்ல. அண்ணே, ஊர்க்காரங்க உங்களுக்கு பாவம் பண்ணாங்கன்னா உங்க கோவத்தை அவங்க மேல காட்டுங்க. ஆண்டவர் என்ன பாவம் பண்ணாரு? நீங்க அவருக்கு பண்றது துரோகம் இல்லையா? இல்ல இல்ல, நான் வாழ்றதுக்காக எது அழிச்சாலும் அது எனக்கு துரோகம் இல்ல. ஏய், விட்ட சொத்துக்களை பிடிக்கவும் தொலைச்ச மரியாதையை சம்பாதிக்கவும் இதுதான் ராஜதந்திரம். ராஜதந்திரத்துக்கு பேரு துரோகமும் இல்ல, பாவமும் இல்ல. ராஜசேகர பெருமாள் சாமி மிரட்டினான். தான் உயிருக்கு பயப்படாத அவரு எங்க அப்பா கிட்ட அவன் செஞ்ச துரோகத்தை சொல்ல எங்க அப்பா கொதிச்சு போனாரு. அவனுக்கு பஞ்சாயத்து கூட்டி தண்டனை கொடுக்க முடிவு செஞ்சாரு. அது அவனும் தான் கைக்கூலி மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். ஐயா, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களடா. எப்படி அந்த ராஜசேகர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா? அது வரைக்கும் நீங்க எந்த ஆணையடா புடிங்கிட்டு இருந்தீங்க? ஐயா, நான் எதுவுமே வாயை திறக்கலையா. அந்த கூலிக்கார பசங்க தான் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட விசாரிச்சதுல நான் எந்த தகவலும் சொல்லலையா. எல்லாமே முடிஞ்சு போச்சேடா. ஒரு 5 வருஷம் கமுக்கமா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த ஜமீனை நான் விலைக்கு வாங்கியிருப்பேனடா. எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களா? ஏய், இந்த ராஜசேகருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கொன்னு புதைச்சிருந்தா இந்த விஷயம் ஆண்டவருக்கு அதுக்கு போயிருக்குமா? இப்ப போயிருச்சு. இப்ப அவன் என்ன கூப்பிட்டு நிக்க வச்சு 4 வார்த்தை நாக்கா பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பான். நான் என்னடா பண்றது? நாட்டுக்கிட்டு சாகறனாடா. டேய், அதை விடு. இந்த விஷயம் ஆண்டவருக்கு தெரிஞ்சதும் அங்க அவன் என்ன பண்றான் ஏது பண்றாங்கிற விஷயம் ஏதாவது தெரியுமாடா? ஐயா, கோயில் ஐயர்கிட்ட விசாரிச்சதுல ஒரு தகவல் கிடைச்சதுயா. என்ன? சொல்லு 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 சொல்லு. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி தப்பு செஞ்ச உங்களையும் உங்களுக்கு ஆதரவா இருந்த எங்களையும் கழுமரத்துல ஏத்தி சவுக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியுதுயா. ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு ஊர்காவல் போட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்களை காப்பாத்தணும்யா. ஐயா ஐயா, காப்பாத்துறேன். எங்களுக்கு யாரையா இருக்கா? நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். மூடி மறைக்க தெரியல, காப்பாத்தணுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப காப்பாத்த வேற சொல்றியா? அறிவு கட்ட முட்டா பையன். என் கண்ணு முன்னாலே நிக்காதடா. டேய், எங்கயாவது தூக்கு போட்டு சாவுங்கடா. டேய், இங்க பாரு, என் ஆசையில மண்ணெளி போட்டு தப்பிச்சிடலாம்னு பாக்காத. பஞ்சாயத்து கூட்டுவாங்க, பஞ்சாயத்துல கூப்பிட்டு உங்களை விசாரிப்பாங்க. எனக்கு எதிரா நீயோ உன்னை சார்ந்தவங்க கூட எனக்கு சாட்சி ஏதாவது சொன்னீங்க மாவன, அப்ப நீங்க பெருமாள் சாமியை பார்க்க மாட்டீங்க, நரசிம்ம சாமியை தாண்டா பாப்பீங்க. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவீங்க. போடா போடா ஐயா, போடா. எல்லா பையன்டையும் சொல்லி வை, மாவன குடும்பத்தோட குழி தோண்டி புதைச்சிருவாங்க உங்களை எல்லாம். ஏங்க, எதுக்குங்க இப்ப இவ்வளவு ஆவசப்பட்டு அவன்கிட்ட கத்துறீங்க? அந்த ராஜசேகரால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா? எல்லாம் பாலா போச்சு ரங்கநாயகி. நம்ம விஷயம் ஆண்டவருக்கு அதுக்கு போயிடுச்சு. அவன் நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். அந்த ராஜசேகர் என் மிரட்டலுக்கு பயப்படாம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டான். எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட இருந்து தான் கறந்துருக்கான். நம்ம போட்ட திட்டமும் போச்சு, என் மானமும் போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணே,
ஒரு தப்பு செஞ்சா யாருக்கு தெரியாம செய்யணும், இல்ல அந்த தப்பு மறைக்க 100 தப்பு செய்ய வேண்டியிருக்கும். எப்ப அந்த பையன் உங்களை மோப்பம் பிடிச்சு விஷயத்த கறந்தானோ அப்பவே நீங்க அவன் கதையை முடிச்சிருந்தா காதும் வச்ச மாதிரி காரியம் நம்ம கையை விட்டு போயிருக்காத. சரி, நடந்ததை பத்தி யோசிக்காம இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். என்ன நடக்க போகுது? ஆண்டவர் உங்க அண்ணனை சும்மா விட்டுருவாரு நினைக்கிறியா? ஐயோ, அவரை இந்த ஊரை விட்டு விலக்கி வச்சா போதும். கொல்லி போடாம இருந்தா சரிதான். அண்ணி, விஷயம் அந்த அளவுக்குலாம் போகாது. ஆண்டவர் கொடூரமான மனுஷனும் இல்ல. அவரோட நண்பரோட தம்பிங்கிற பாசம் அவருக்கு இருக்கிற வரைக்கும் அண்ணன் அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. இல்ல இருந்தது, எப்படி தைரியமா இருக்க முடியும்? அந்த பயிரை மாடு மேஞ்சிடக்கூடாதுன்னு இவரை வேலியா வச்சாங்க. இந்த வேலியே பயிரை மேஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆண்டவர் சும்மா இருப்பாரா? சரி, அதை விடு. அந்த ராஜசேகர் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தால, அவங்கிட்ட நைஸா பேசி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருந்தா அவன் அதை வாங்கிட்டு கமுக்கமா போயிருந்திருப்பான்ல. அதையாவது செஞ்சாரா? இல்லையே. அவங்கிட்ட வாய்க்கு வந்ததை பேசி அவனை கத்தி விரட்டி துரத்தி விட்டார்ல. இப்போ அவன் பழி வாங்கிட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி அவனை மட்டும் இல்ல, அவன் நிழல கூட இவரால எதுவும் செய்ய முடியாது. ரங்கநாயகி, எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்தாத. முடிஞ்சா நெருப்ப அணைக்க பாரு, இல்ல அது எக்கேடாவது கெட்டு போட்டு எரிஞ்சு நாசமா போட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. இத பாரு, இது எனக்கும் அந்த ஆண்டவருக்கு இடையில உள்ள மான பிரச்சனை. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்ன அண்ணி நீங்க? அண்ணன் மனசு ஒடிஞ்சு போயிருக்கும் போது ஆறுதலா 4 வார்த்தை பேசாம இப்படி கரிச்சு கொட்டுறீங்க. அண்ணன் இந்த பழியில இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிங்க அண்ணி. இதுக்குதான் என் பேச்ச கேட்கணுங்கிறது. உங்க அண்ணன் என் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என் பேச்ச ஒரு வாட்டி அது கேட்டிருப்பாரா? சரி, அவர் எது செஞ்சாலும் நான் குத்த சொல்றேன் மட்டும் சொல்றியே. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையாவது அவர் உருப்படியா செஞ்சிருப்பாரா? அருந்ததி, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கும். என் புருஷனோட மானம் போனா அது என் உயிரே போன மாதிரி. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல, தெரியல. வழி இருக்கு அண்ணி.